ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கிரேட்டான மேட்ச்சு தான் பார்க்க போகிறோம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். 2 ஓவர் தான். இதோ ஃபஸ்ட்டு T20 நம்மளால் அதனால் முடியுது. விளாட ஆரம்பிச்சிருவோம். வாங்க, பிளேயர்லாம் செட்டு கரெக்டாக இருக்குது, உள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட் டைம் விளாட்றோங்க, அதனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. எப்படி விளாட போகிறோம் தெரில. பரவாயில்லை, எப்படி விளாண்டான்னு ஜெயிச்சா போதும். இந்தியா ஜெயிச்சிடணும். என்னங்க T20 இதெல்லாம் போடாமல் ஐபிஎலுக்கு தேவையானது போட்டு வச்சுருக்கேன். ஆனால் ஐபிஎல் வர மாட்டேது கைஸ். என்னன்றது 4 மணி நேரம். சரி வாங்க, மேட்ச் போயாச்சு. ஏதோ அப்டேட்டிங் ஸ்டடிங் கட்டுது. என்னதுராடே, என்னடா என்னங்க ஐபிஎல்லையோ வராதோ? ஆனாங்க எவ்வளோ நேரம் ஆகுது? ஐயோ பயமாக இருக்குங்க. அதாச்சுங்க, சூப்பர். ஐயோங்க செம்மையாக இருக்குங்க. கிரவுண்டு மிரட்டிட்டாங்க. வானான கலர் சூப்பராக இருக்குது. யார் இவர்? கமெண்ட்ரி சஞ்சய் மாஞ்சரேக்கராங்க. சஞ்சய் யாராக இருந்தால் டேக் பண்ணிட்டு போயிருங்க. நல்லா இருக்கும் சஞ்சய் பையா. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள். ஸ்டேடியம் கணக்கிட்டுறாங்க. செம்ம நல்லா தான் இருக்குது. 57 மீட்டரா? ஆமாம், போல்டில் காட்டுறாங்க. தெரியல என்னென்ன ஆக போகுதுன்ட்டு. பார்ப்போம். இன்றைக்கி ஒரு மேட்ச்சு, இன்றைக்கி ஒரு குடின்ற மாதிரி ஜெயிச்சதே காட்டுறோம். நம்ம ஜெயிச்சே ஆகுறோம். சரி, ஸ்டார்ட் ஆக போகுது T20யோட ஃபஸ்ட்டு மேட்ச். வந்துட்டாங்க நீட்டாக. அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குது, இங்கே சூப்பராக இருக்குது. வீட்டில் காலத்து நல்லா அடிக்குது. சூப்பருங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. மாப்பிள்ளை பார்த்து கிரிக்கெட் ஆடுங்க. சூப்பர். டாஸ்க்கான நேரம் வந்தாச்சு. இப்போ டாஸ் போடுவோம். டாஸு நம்ம சாய்ஸ் சொல்லுவோம். அவர்கிட்ட கொடுக்குறாங்க. சரி, நம்ம சொல்கிறது டைல்ஸுன்னு சொல்லுவோம். டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். டைல்ஸ் அமுக்கு, அவ்வளோதான். டைல்ஸ் தான்டா வர்றான். டைல்ஸா? ஐயோ எட்ஸுங்க. அவங்க என்னது ஓப்பனண்ட் பேட்ஸ்மேன் பேட் ஃபஸ்ட்டாங்க. ஐயோ, நம்ம போய்ட்டு பவுலிங் போட வச்சுட்டாங்க. நம்மளான ப்ளே ஸ்குவாட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. மிரட்டிட்டாங்க. என்னங்க என்னது இது? ப்ரேயரா? இல்லை வேணாம், நம்மளுக்கு ப்ரேயர் வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு யார் போடும்? பும்ரா இருக்கார், ஷமி இருக்கார், குல்தீப் யாதவ் இருக்கார், ஜடேஜா இருக்கார், அக்ஷர் பட்டேல் இருக்காப்புல, ஹார்திக் பாண்டியா, விராட் கோலியா? என்னங்க இது? நம்மளுக்கு தேவையானது பும்ராவும் ஜடேஜாவும் தான். அதனால் பும்ராவே போடுவோம், ஜடேஜா போடுவோம். சரி, பும்ராவே போடுவோம். என்னன்றீங்க? பும்ரா தான் நம்ம எப்போவுமே என்றும் பும்ராதான் போடுறான். வாடா அமுக்கடா இன்னும். சம்பையர் ரெடியாக நடந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபீல்டர் இங்கே பாருங்க, சதறதுங்க. சூப்பருங்க. யார் பேட்டரு? என்னடா அயூபும் ஷஃபிக்யூன்ற மாதிரி ஒரு பேருங்க. அவங்க 2 பேர் தான் இறங்கியிருக்காங்க பாகிஸ்தானில். நம்ம பயலில் பும்ரா ஃபஸ்ட்டு ஓவர் போகிறக்கா வந்துருக்கிறாரு. விக்கெட் எடுப்பாரான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டு இவர் பாருங்க, 50 பெஸ்ட்டு. பரவாயில்ல, ஒரு அடித்து தூக்கிடுவோன்றேன். நம்மளோட ஃபஸ்ட் பால் போடுறதுக்கான ரெடியாக இருக்கோம். எப்படி போட ஒரு ஸ்விங் போடுங்கிட்டு அவ்வளோதான். இப்போ போடுறோம் காய்ஸ். ஃபஸ்ட்டு பால் காய்ஸ். என்ன போகுது யாருக்கு தெரியும்? கேட்ச் வருமா இல்லை 6 வருமா? கேட்சுக்கு பிடிச்சி. ஐயோ, ஆரம்பமே அமர்க்கலாம். யாருங்க அந்த ஃபீல்டரு? அவர் கண்ணை காட்டுங்க. அவரை ஸ்லைஸ் பண்ணிடலாம். தெரிஞ்சவராக இருந்தால் சங்கடங்க. ஐயோ, என்ன ஆகும் தெரில. என்னது இது? கேட்ச் ட்ராப். ஐயோ, என்னங்க இதெல்லாம் கட்டுறாங்க? ஐயோ, போடாந்துக்கு இருக்கோம் நம்ம. இங்கே பாருங்க. ஜடேஜாங்க. ஐயோ, எனக்கு பிடிச்ச பிளேயர் பே பண்ணியிருக்கிறாரு. சரி, செகண்ட் பால் போடுவோம். அடுத்தவர் அவர் தானே, அவர் விக்கெட் எடுத்துருவாப்புல கண்டிப்பாக. செகண்ட் பால் நம்ம போடாதுக்கு இருக்கோம். செகண்ட் பால் பரவாயில்ல, ஒரு சிங்கிள் தான். நம்ம பக்கத்தில் தட்டி கூட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டோம் நம்ம. சரி, விடுங்க பார்த்துக்குவோம். யார் இருந்தாலும் நம்ம டீமுக்கு நம்மதான். ஷஃபிக்யூ இறங்குறாரு. 44 தாங்க பெஸ்ட்டு. அடிச்சிடலாங்க. வரலாம், அவுட் ஆக்கிடலாம் ஈஸியாக. போட இருந்துக்கிறோம் நம்ம. எங்கிட்ட என்ன இது போடுவோம். நம்மளோட தேர்டு பால் போடுறக்காக வரோம். போடுங்க, தேர்டு பால் போடுறோம். நம்ம தான்
செம்ம ஃபீல்டிங்க பியூட்டிஃபுல்லுங்க. யாருமே ஓடலை, பரவாயில்ல, இருந்தாலும் ஓடிட்டாப்புல. ஒரு ரன் வந்துருச்சுங்க, அது போதாதாங்க, சூப்பருங்க. அடுத்து 4th பாலுக்காக நான் ரெடியாக இருக்கோம். ஸ்ட்ரைட்டாக சும்மா போடுவோம், நம்ம தான் என்னன்னாலும் பரவாயில்ல. ஐயோ என்னங்க 6 கொடுத்துட்டான். என்ன பும்ரா இன்னைக்கு என்ன ஆகுது, என்ன இது? அம்பேர் கூட கரெக்டாக கட்டுறாங்க, சூப்பருங்க. 6 அடிச்சிட்டாங்க. அவங்க ரிப்ளை எனக்கு பார்க்குறதே கொஞ்சம் ஷையாக இருக்குது, நான் பார்க்க வேணாம். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். அதனால் இப்போ அடுத்து 5th பால் ரெடியாக இருக்குது. 5th பால், எஸ் 5th பால் கம்மிங் அப்பு. இங்கே பால் ஃபீல்டிங்க. இவர் தாங்க அங்கிட்டு நின்றார், இங்கிட்ட வந்து வச்சிட்டாங்க. செம்ம ஃபீல்டிங்க, சூப்பராக பிடிக்கிறாப்புல. நம்ம இந்தியா 11 ரன் அடிச்சிருக்கு. என்ன ஆகுது, நம்ம இதாக பண்ணி இந்த ஓவரில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எஸ் பும்ராவோட கடைசி பால். நாங்கள் ஓடவில்லை. சரி, ஒரு ஓவருக்கு 11க்கு 0. ஒரு ஓவர் முடிவில் 11க்கு 0. இதெல்லாம் காட்டுறாங்க 0, இதெல்லாம் வந்ததுன்ட்டு. எஸ்ங்க, இங்கே பாருங்க, செம்ம உள்ளருங்க. நம்ம அடுத்து யார் இது? அடுத்து நம்ம யாருக்கு கொடுப்போம்? எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்டேட்டிங் சொல்லி வருது? என்னங்க திரும்ப என்னங்க? பயப்படாதீங்கடா. வந்துடுச்சு. சூப்பரு. யார் போட வைப்போம்? ஜடேஜா தான் நம்மளுக்கு தேவை. ஜடேஜாவே போட வைப்போம். ஜடேஜா தானே? ஜடேஜானா நீங்கள் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, வாங்க போவோம். ஜடேஜா ஒரு ஸ்பின்னர், பெஸ்ட்டே 3-15ங்க. 15 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. ஜடேஜா போன தடவை விக்கெட்டு விட்ட, இப்போ ஏதாவது ஒன்று விக்கெட் ஜடேஜா கேரம் போட்டிருக்கோம் நம்ம. எஸ் ஃபர்ஸ்ட் பால் ஜடேஜா போட வராரு. விக்கெட்டுங்க. சூப்பருங்க, செம்மங்க. செலப்ரேஷனுங்க, செதறுது. மிரட்டிட்டாங்க, ஆனால் செம்மங்க. ரோலாக எடுத்துட்டார் விக்கெட்டை. நான் கேட்ச் விட்டேன், இப்போ போல்டு அவுட் ஆகிட்டேன்டா போட அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காப்புல. ஆனால் ஜட்டுனா ஜட்டு தாங்க. கேமாக இருந்தாலும் ரியலாக இருந்தாலும் ஜட்டு தாங்க. சூப்பராக போட்டிருக்காப்புல. செம்ம ஃபீல்டிங், செம்ம பவுலிங், சூப்பராக போடுறாரு. பரவாயில்ல, ஒரு விக்கெட் எடுத்துட்டோம். இதாக பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச்னால ஒரு விக்கெட் எடுத்துட்டோம், அதனால் தந்துட்டாலோ. எஸ், இங்கே நம்ம போய் பாம்பர் அசாம் வந்திருக்காராம். இவரெலாம் ஒரு ஆளே இல்லைங்க, சும்மா போடுறோம். நம்ம தான் போடு இதாக பண்ணி கேரம் தான் போடுறோம். எஸ் செகண்ட் பால், ஜடேஜாவோட செகண்ட் பால். 2 விக்கெட் எடுத்துகிட்டு வரா. டொக்கு வச்சிட்டாருங்க. பயம், இந்த பயத்தை கொடுத்தது நம்ம தலைவன் ஜடேஜா தானடா. சூப்பருங்க. சரி, இப்போ 3rd பால் போடுவோம். தேவையான பால்லாம் போட கூட அங்கிட்ட அடிப்பாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். என்னங்க, வாடா கீப்பர்கிட்ட கொடுக்குறோம். ரன் விட்றா. எஸ் சூப்பருங்க. விக்கெட்டா. என் பேர்ரா விக்கெட்ரா. தலைவன்டா ஜடேஜாடா. சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. செலிப்ரேஷன் சூப்பராக பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஒரு விக்கெட்டுன்றீங்க? டீம் கேப்டன் அவுட் ஆக்கிட்டாங்க. ஒரு ரன் தாங்க அடிச்சிருக்கிறாரு. சங்கடம். பெரிய பிள்ளை பார்க்குறோம், என்ன மாதிரி அடி. சூப்பருங்க, செம்மையாக பண்ணுறாங்க. வேஸ்ட்டுன்னு நினச்சேன், பரவாயில்ல. இது கொஞ்சம் ரேட்டிங் 100க்கு 70 போடலாம். மிரட்டிட்டாருங்க கீப்பர் ராகுல் தாங்க. சரி, அடுத்த 3 பாலுக்கு போட்டோம். இப்போ 4th பால் போயிடலாம். பாபர் ரிஸ்வானுங்க, இவர் அடித்து ஒழிப்பார். இவர் என்ன உனக்கு வராரோ. நான் தோணி இன்னொரு கண்டிப்பாக 30 ரன் வந்துடும் நினைக்கிறேன். 25 ரன் டார்கெட் வந்துடும் நினைக்கிறேங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்துடும். என்ன இவர் பாபர் ரிஸ்வான் வேறு ரோலர் ஆடுவார். இந்த பாருங்க, நான் சொன்னோம் அடுத்த பால்ல 4th பால்ல பவுண்ட்ரி. அவரோட ஃபஸ்ட்டு பாலில் பவுண்ட்ரி அடிச்சிட்டாப்புல. நினச்ச மாதிரி ஆகுதுங்க. என்னங்க இது? என்னங்க இது? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அட்டி போடுவோம். ஃபஸ்ட்டு பார்க்க வேணாம், நம்மளை அடித்ததே பார்க்குற பிடிக்கல. இப்போ அடுத்த பால் போடுறோம். 5th பால் போடுறாரு. ஜஸ்ட்டுங்க, என்னங்க 2 ரன் ஓடிட்டாங்க. விட்டுருந்தாருன்னா போல்டுங்க, செம்ம போல்டு தெரிச்சிருக்கும்.
விடலை. சரி 18 ரன் அடிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட் பால் கம்மிங் அப்பு. சூப்பராக இருக்குது. லாஸ்ட் பால் போட வந்துருக்காரு. என்னங்க புரியுதா? ஐயோ ஃபீல்டர் இல்லைங்க. இது ஒரு பவுண்ட்ரி என்ற முடிவில் 22 தாங்க அடிச்சிருக்கிறாங்க. 22 எவ்வளோ அடிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. சூப்பர் போகிறதெல்லாம் காட்டுறாங்க. சூப்பருங்க, மிரட்டிட்டேன். இதில் காட்டுறேன் 22க்கு 2 விக்கெட்டா. சூப்பருங்க. ஒரு 10 ஒரு 10 3 பால் 5 இது 5. ஜடேஜா 1க்கு 11 ஒரு ஓவர் 0க்கு 11 அவ்வளோதான். 11 கொடுத்துருக்கேன். விக்கெட் எடுத்துருக்காரு. இவர் விக்கெட் எடுக்கிறார். இந்தியா 23 எடுத்தால் வெற்றி பெறலாம் என்று காட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம 23 எடுக்கிறதுக்காக யாரை இறக்குறோம்? நம்ம யார் இறக்குறதுன்னு தெரில. நான் ஃபஸ்ட் மேட்ச் இதெல்லாம் பார்த்ததே இல்லை மேட்ச்சு. அதனால் ஏதோ ஒரு நான் அமுக்கியிருக்கேன். கைஸ், உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நான் கொஞ்சம் தெரிய வச்சுட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச்னால் நான் ஒரு லெஃப்ட்டே ஒரு ரைட்டே இறக்க வைக்கிறேன். ஏன்னா ராகுலையும் அக்ஷர் பட்டேலையும் இறக்க வச்சிடலான்ட்டு இருக்கேன். எஸ், அம்பையர் வந்துருக்காங்க. எஸ், பாகிஸ்தான் டீம் பிளேயர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேட்டர்ஸ் நம்ம தான். எஸ், வந்துட்டாங்க. சூப்பரானதுங்க. அக்ஷர் பட்டேலும் ராகுலும் எஸ் வந்துருக்கிறாரு. 110 ரன் அடிச்சிருக்கிறார். பெஸ்ட்டு. எஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு பாலை யார் போட வந்துருக்காருன்னா ஷான்னு பொறுத்த வந்துருக்கிறாரு. எஸ், வந்துருக்கு. லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஏதோ பேக் ஃபுட்டுருக்கு, அதை அழுப்புக்குவோம். எஸ், பவுண்ட்ரி அடிச்சிருச்சுங்க. ராகுலுங்க 4 அடிச்சிருச்சு. நான் வேணாங்க எப்படி சொல்கிறேன். இதுவா? இது வார்னிங் ஒன்றில் இது ஹைட்டு போடுறது தானே இது. ஆமாம், ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி நம்மளோட பதிவு செஞ்சுட்டோங்க. நம்மளும் சரித்திரத்தில் முதல் 4 என்று காட்டியிருக்கோம். சூப்பருங்க, செம்மையான ஒரு 4. ரீப்ளே பார்க்குறீங்க, தெரியுது. 4 மிரட்டிட்டாருங்க. அடுத்தது போயிடுவோம். என்னங்க அடுத்தது போயிடுச்சு. சரி, வரும். ஒரு 2ஆம் பால் செகண்ட் பால் போட்டு வந்துருக்காரு. இப்போ அதே மாதிரி கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஃப்ட் அவரே கொடுக்குறோம், அதை கொடுப்போம். அடுத்த பவுண்ட்ரிங்க. ரோலுங்க, மிரட்டிருச்சுங்க ராகுல். 2 பாலில் 2 பவுண்ட்ரி. நம்பவே முடியலங்க, என்னால் நம்ப முடியல. இது ரியலா கனவா இல்லை நினவா புரியல. 2 பவுண்ட்ரி அடிச்சிருக்கிறோம். அதுவும் ஃபஸ்ட்டு ஓவரில். அவர் ஒரு இதில் தான் வந்திருக்கு அவருக்குள்ள. பரவாயில்ல. இல்லை, 4ம் 6 அடிச்சிருக்கிறாங்க. சூப்பரான 4. இன்றைக்கி ஒரு மேட்ச்சை இப்போ பார்த்துக்கிறீங்க. எஸ், இப்போ 3rd பாலுக்கு வேறலாம். 3rd பால் நாங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லிப் ஆகுது. அவுட் ஆயிடுவார் ஒரு வேளை. ஐயோ, வாய்ஸ் ஸ்லிப் ஆகுதுங்க. எனக்கு வாய்ஸ் ஸ்லிப் ஆனாலே அவுட் ஆயிடுவேன்னு தான் நினைப்பேன். எஸ்ங்க, நான் சொன்ன மாதிரியே அவுட் ஆகிட்டோம். ஐயோ, என்னடா இது. நாங்கள் அவரை செலிப்ரேஷன் பண்ணுறா, அது பார்க்க வேணாம், அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அப்புறம் விக்கெட் எடுத்தது. இது என்ன போகுதுன்னு தெரில. அடுத்து பார்ப்போம், ரோலாக இருக்குமான்னு பார்ப்போம். எஸ், 4th பாலுக்காக ரோஹித் சர்மா இறங்கியிருக்காரு. எஸ், ரோஹித் சர்மா இறக்கிடுவோமா? எஸ், ரோஹித் சர்மாவை இறக்கிடுவோம். அவ்வளோதான். சூப்பராக இறங்குறாரு. 110 அடிச்சிருக்கிறாரு. ஒரு 110, ராகுலும் 110 வந்துருக்கிறாப்புல. இல்லை, இதே பார்க்குறாரு. 2ன்றாரு, இங்கன்றாரு, அப்படி இப்படின்றாரு. கோடு போடுறாரு. செம்மங்க, ரியல் மாதிரி காட்டுறாங்க. சூப்பருங்க, செம்மையாக காட்டுறாங்க. என்னங்க ஐயோ, சரி வந்துட்டோம். எஸ், 4th பால் தேவையான பிளேஸ்மெண்ட்டுக்காக ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பாலில் ஆட ஆரம்பிக்கிறாரு. எஸ், ஸ்லோவில் போட்டிருக்குறாங்க. லாஃபில் வச்சு அவங்க கொடுக்குறது மட்டைக்கு எடுத்துருக்கிறாரு. ஒரு பவுண்ட்ரியை மட்டைக்கு ஒரே ஆட்டி விட்டாருங்க. கரெக்டாக அவரோட லெஃப்ட் சைடில் விட்டுருக்கிறாரு. ஒரே அரை லெஃப்டில் செம்மையான அரை அரைஞ்சிருக்கிறாரு. ரீப்ளே பார்க்குறோம் பாருங்கள். அரைஞ்சிட்டாரு சத்துன்ட்டு. பட்டதுக்கு டெல்லி வரைக்கும் கேட்குது. பரவாயில்ல, மும்பையில் விளாட்றனால நம்மளுக்கு மும்பைன்னு காட்டுது. எஸ், பார்ப்போம். அடுத்து 5th பால் ரெடியாக இருக்கார். எஸ், 5th பால் தேவையானதில் அடிச்சிட்டோம். எஸ், அடிச்சிருமா? 6ஆ 4ஆ? 6ங்க. என்ன மாதிரி ஆட்டி ஃபஸ்ட்டு 6ங்க. சூப்பருங்க, செம்ம 6ங்க. இது நினச்சி கூட பார்க்காததுங்க. என்ன மாதிரி ஆட்டி
சூப்பருங்க. சரி லாஸ்ட்டு பால் போயிடுவோம். ரீப்ளே கார்டில் ஐயோ பார்க்க மறந்துட்டோம். சரி பரவாயில்ல. லாஸ்ட்டு பால் ஸ்டொக்கில் கொடுப்போம். ஸ்டொக்கில் பேக் என்னங்க இன்னொரு பவுண்ட்ரி கேப்பில் அடிச்சிருக்கிறாருங்க. பவுண்ட்ரியா சூப்பருங்க. இவர் 22 ரன் அடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு ரன் அடிக்கிறதுக்காக அக்சர் பட்டேல் ரெடியாக நிற்கிறாரு. இப்போ பார்த்துருவான். நம்மளுக்கு தேவையில்லாது நம்ம போடலை. அதனால் என்னங்க அப்படி அடிச்சடியும் ஐயோ என்னங்க இப்படியாக திரும்பவும் பவுலர் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆமாம் கரெக்டு. ஃபீல்டிங்லாம் கரெக்டாக பண்ணிக்குவாங்க. சூப்பர். ஸ்பின்னர் வந்துட்டார். என்னங்க ஸ்பின்னரு நம்ம ஸ்பின்னர் போட்டனால அவங்க ஸ்பின்னர் போடுறாங்க. என்ன மாதிரி அறிவு அக்சர் பட்டேல் என்ன பண்ணுவான்னு தெரியல. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரில. டாச் அடிப்போம். எஸ் லாஃப்டாக ஸ்டோக்கு கொடுத்துருக்கலாம். ஸ்டோக்கு கொடுத்துருந்தா என்னென்னு மூஞ்சில் அடிங்க. ஐயோ என்னங்க ஃபஸ்ட்டு பாலே பார்த்து பட்டாலே குத்தி விடுவேன். எங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் என்னங்க கிரவுண்டில் ஃபீல்டர்லாம் வேறு மாதிரி நிற்க வச்சுருக்காங்க. ஐயோ இப்படிலாம் நிற்க வைக்கிறாங்க தெரியாது. அடுத்த பார்த்துக்குவோம். ரெட்டு நம்ம அதே திசை தான் விடவே கூடாதுன்ட்டு நான் ஒரே திசையில் நிற்பேன். ஐயோ செம்மங்க. சூப்பர். சரி இப்போ நம்ம எது நடந்தாலும் அதை விடவே கூடாது. அதை நான் எங்கிட்ட அடித்தாலும் அதை அடிப்பேன்டா அப்படின்ட்டு நான் அடிப்பேன். இப்போ இது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வர்றா என்னடா அவுட்டுன்னு கேட்குறான். இது நாட்டு விட்றாது டேய். நாட்டு விட்றேன்ப்பா. எங்கள் அம்பேர் தாங்க எப்படி தலை சுற்றி போடணும் என் அம்பேர் எல்லாருக்கும். சரி இவன் என்ன டிசிஷன் எடுப்பான் எல்லாம் இல்லைங்க எடுக்கலை. போடாடே வேஸ்ட் ஆகக்கூடாது இந்த சளிப்பையில் நினச்சா அப்படின்ட்டாங்க. ஒரு ரன் தானே ஜெயிச்சுட்டு போகிறேன் விடுன்ட்டு பாகிஸ்தான் இருக்காங்க போல். ஆனால் 3 பால் ஓப்பி அடிச்சிட்டாங்க. இப்போ 4ஆம் பாலில் நம்ம எது பண்ணாலும் அதை விடக்கூடாது. நம்ம அதே திசையில் லாஃப்டில் கொடுக்குறோம். 6 போயிருச்சுங்க. அவ்வளோதான் அடிச்சிட்டேன். இப்போ 6 வெற்றி பெற்றது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானில். இந்தியா முதல் வெற்றியாக தனது 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வான் பை 9 விக்கெட்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்லையும் காட்டி நம்ம தமிழ்லையும் சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி எஸ் கை கொடுக்குறேன். மிரட்டிட்டேன் கையை கொடுக்குறேன். சரி நம்மளாண்டா அவங்க எதை பேசியிருக்கேன் நம்ம போயிடுவோம். எஸ் ரோஹித் சர்மா 14, ராகுல் 8, 3 பாலுக்கு 28க்கு 1. அவங்க ஒரு விக்கெட் 22 அடித்த ஒருத்தன் 6 ரன் கொடுத்துருக்காரு 4 ஓவரில். எஸ் இது இந்தியாவோட முதல் வெற்றியை குடிக்கிறது. இப்போ அடுத்த மேட்ச் அடுத்தவங்களுக்கு இருக்கும். நம்மளுக்கு எப்போ ஆடப்படுமோ அப்போ நம்மளை ஆடுவோம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது ராகுல். ரோஹித் சர்மா முடிச்சிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்மளுக்கு அடுத்த மேட்ச் எப்போ. ஹாய் கைஸ், இந்த பாருங்கள் டைம் டேபிள் பார்த்துக்கோங்க. நம்ம 25ஆந்தேதி போட்டிருக்கோம். அடுத்து 30ஆந்தேதி நியூசிலாந்தோடு இருக்குங்க. அதில் நம்ம தான் ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம், ஃபைனலுக்கும் போகிறோம், கப்பாவும் தூக்குறோம். எப்படி சூப்பராக. இத்துடன் விடைபெறுவது உங்கள் ஒபிட்டோ எடிட்ஸ். பாய். See you. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.